டிஎம்கேவோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இப்போ வந்து அந்த பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு இத்தனைக்கும் அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸாவது உள்ளுக்கு வந்துட்டாங்க டிவிகேக்குள்ளே. பட் ஆனால் வந்து விசிகேவோ வந்து மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு வந்து வெளியிலேருந்து தான் தெரிவித்தாலுமே இவர் சொன்ன அந்த வார்த்தையில் நின்று இருக்காரு. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரி அதில் நின்று இருக்காரு அப்படிங்கிறது அவரோட செயல்பாடு ப்ரூஃப் பண்ணுறது தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது வந்து எப்பயுமே நடக்காத ஒரு விஷயமா இருக்குது. இது இன்னும் திமுகவுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும் தான் என்னோடது ஒப்பீனியனில் இருக்குது. ஏன்னா அவங்க திருப்பி சொன்னது எங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க, எங்களோட சப்போர்ட்டில் ஆட்சி அமைச்சிங்கன்னா நீங்கள் நோ சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு நோ சொல்ல தைரியம் இல்லை நோ சொன்னால் இருக்கிற கூட்டணியும் தோழமை கட்சிகளும் போயிடுவாங்க. ஏற்கனவே சிட்டிங் சிஎம்மாக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து தோத்துட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ இவங்க ஜெயிச்சதுக்கான விமர்சனத்தை மட்டும் கடுமையாக நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க. இன்ஸ்டாவால் தான் ஜெயிச்சாங்க, ஜென்சி கிட்ஸ் வந்து தற்கொலை. ஸோ நீங்கள் மக்களை முதல்ல நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் வழியாகவும் இன்ஸ்டா வழி, ஏன்னா இன்ஸ்டாவை மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணுறதோ ஆக்டிவாக வச்சுக்கிறது ஜென்சி கிட்ஸ் தான். அப்படின்னு சொல்லும்போது அது வழியாக நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி அது வழியாக வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரொமோட் ஆகி விஜய் சாருக்கு வந்து ஓட்டு வந்தது அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் இன்ஸ்டாவை விமர்சனம் பண்ணுறது போய் இப்போ ஜென்சி கிட்ஸையும் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தற்கொலைன்னு மக்களை சொன்னதே நீங்கள் தப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸை நீங்கள் விமர்சனம் பண்ணது அதை விட தப்பு. அதுக்கும் மேலே இன்ஸ்டாவை வச்சு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது ஒரு டெக்னாலஜி வளருது, இல்லை அது மூலியமாக ஒரு மாற்றம் வருது, தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இல்லை நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாமல் உங்களோட தோல்விக்கான காரணம் என்னன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் திருப்பி வந்து அவங்க ஜெயிச்சதுக்கான ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்கள் தோல்வியை நீங்கள் அனலைஸ் பண்ண நெக்ஸ்ட் டைமாவது நீங்கள் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வரதுக்கான செயல்பாடை செய்யலாம். இல்லை எதிர்கட்சியாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எப்படி செயல்படுறதுன்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு உங்கள் மேலே இருக்க விமர்சனம் இன்னும் ஜாஸ்தியாகி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இப்போ 3rd பொசிஷனில் இருக்க ஏடிஎம்கே உங்களை வந்து பீட் பண்ணி டிஎம்கே இப்போ அதுவும் எதிர்கட்சி தலைவராக கூட அடுத்த வருஷம் இருக்க முடியுமா? ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்து எப்படி மக்கள் வந்து நம்ம மேலே என்ன அதிருப்தியாக இருக்காங்க, அடுத்து எப்படி இதை செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி வந்து இவங்க தானே டிவிகேவை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்காமல் அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றது வந்து மக்களை போய் நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது. ஸோ தோல்வி அப்படிங்கிறது அரசியலில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்னும் போது இந்த வாட்டி திமுக வாங்கின அடி வந்து கிராஸ் ரூட்லேருந்தே வாங்கினது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜென்ரல் சர்வேலாம் எடுக்கும்போது கூட எப்பயுமே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட மோஸ்ட்லி எல்லாரும் இந்த வாட்டி ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணலான்னு யோசிச்சதோ, இல்லை ஏடிஎம்கேக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்கவங்க இல்லைப்பா புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு நாங்கள் விஜய் சாருக்கு போட்டோம்னு சொன்னதோ, இல்லை திமுக போட வேண்டாம் நாங்கள் ஏடிஎம்கே வரட்டோன்னு தான் போட்டோம், ஆனால் வந்தது என்னவோ டிவிகே தான் வந்துச்சு, அதில் எங்களுக்கு விருப்பம் தான். ஒரு வகையில் டிஎம்கே வரல எப்படி இருந்தாலும் அப்போ ஏடிஎம்கேக்கு போட்டணும், பரவாயில்ல ஏடிஎம்கேவும் வரல, புதுசாக ஒன்று வந்திருக்கு அதை நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லி ஏடிஎம்கே சைட்லேருந்து, அதாவது அவங்களுக்கு காலங்காலமாக தொண்டர்களாக இருக்கக்கூடிய காலங்காலமாக ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய ஜனங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாற்றத்தை டிவிகேக்கு ஓட்டு போடாதவங்க கூட இந்த மாற்றத்தை ஒத்துக்கிற வகையில் அவரோட விஷயங்கள் வந்து செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதில் மைனஸே இல்லையா இந்த ஆட்சியில் அப்படின்னு கேட்டால் நம்ம அதை இப்போ வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து இப்போ தான் ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு 10 நாள் கூட ஆகலை. ஸோ நீங்கள் டெய்லி முதல் நாள்லேருந்து விமர்சனம் வச்சிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக விமர்சனம் வச்சதோட அவருக்கு ஒரு வணக்கம் கூட ஃபர்ஸ்ட் டேல வைக்கல. அந்த ஒரு அரசியல் நாகரிகமே உங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே வந்து அந்த நாளே வந்துட்டு நீங்கள் வணக்கம் வைக்கலன்னு தெரிஞ்சாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட உங்கள் வீட்டுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து விஜய் சார் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் வைகோவா அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, பட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அவர் வீட்டுக்கு போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து விஜய் சாரை வந்து அவ்வளோ வந்து அன்பாக அரவணைச்சி வந்துட்டு அவருக்கு சுற்றி போடுறது அப்படின்லாம் பண்ணதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லும்போது வைகோ சார் அவ்வளோ ஹாப்பியானார். ஏன்னா அவர் அவ்வளோ வேல்யூ பண்ணவே இல்லை. ஏன்னா சட்டமன்ற புலி அப்படின்ற சொல்லக்கூடிய ஓரளவுக்கு ரொம்பவே கம்பீரமாக ஒரு பீரியடில் இருந்தவரும் இப்போ அவருக்கான ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் டவுனாக இருக்கிற பட்சத்துலேயே அவருக்கான அந்த வேல்யூஸ் குறைஞ்ச மாதிரி இருந்த டைமில் அவர் வந்து திருப்பி அவர் வீட்டுக்கே போய் சந்திச்சதுன்றது அவருக்கான மரியாதையை கொடுத்த விதமாகவும், அதுக்கப்புறம் திருமாவளவன் சார் காங்கிரஸில் போய் பார்த்தது அப்படின்னும் போது சிவி சண்முகம் வீட்டில் போய் பார்த்தது, இல்லை இபிஎஸ் மட்டும்தான் போய் பார்க்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தாலும் அகைன் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விடவும் இது வந்து சமூக நீதிக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி தான் அவங்க உள்ள களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நெளிவு சுழிவோட தான் அரசியல்னாலே நெளிவு சுழிவு தான் அப்படின்னும் போது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால்
அது எது, எங்க, எப்போ, எதுக்காக அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, அதை ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு தான் விஜய் சார் உள்ள இருக்காரு. யார் சொன்னது விஜய் சாருக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டாலுமே, இப்போ அவரோட விஷயங்கள் அவர் வந்து பாலிடிக்ஸா மட்டும் பார்க்காம, அது ஒரு பீப்புளுக்கான விஷயமா பார்க்கறதோ, பீப்புள் எம்பவர்மெண்ட்டாக பார்க்கறதோ, இல்லை பீப்புளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை பார்க்குற விதமாகவும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இன்னைக்கான அந்த கேபினெட் மினிஸ்டர் அந்த ஸ்வேரிங் செரிமனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 தலித் இனத்தை சேர்ந்தவர்கள், ஸோ அந்த சாரி